அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாபெரும் அதிசயம் தமிழக தேர்தல் வரலாற்றில் எப்படி ஒரு காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை திமுக என்ற ஒரு மாபெரும் சக்தி வேரடி மண்ணோடு காங்கிரஸை அழித்தொழித்ததோ 1967 அதே சரித்திரம் மீண்டும் திரும்பி திராவிட கட்சிகள், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் சக்திகள், இரண்டு சக்திகளை திமுக வீழ்த்தினது ஒரே சக்தி காமராஜர் இருந்த காங்கிரஸ் மிக வலுவான ஒரு சக்தியை வீழ்த்தினாங்க. வேரடி மண்ணோடு வீழ்த்தினாங்க. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வேறு எந்த கட்சியுமே ஆட்சிக்கு வர முடியல. சரிங்களா? திமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக, இந்த இரண்டு கட்சிகளைத்தான் தமிழக மக்கள் கடந்த 60 வருடங்களாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒன்று திமுக திராவிட முன்னேற்றக் கழகம், அப்படி இல்லைன்னா அதிமுக. இவங்களுடைய ஆட்சியே பார்த்து தான் நம்ம பழகியிருக்கோம். இவங்க ஆட்சியில் நிறைய நிறைகள் இருக்குது, குறைகள் நிறைய இருக்குது. சரிங்களா? குறையும் நிறையுமே கலந்தே தான் இருக்குது. என்னென்ன ஊழல் பண்ணாங்க, கொள்ளையடித்தாங்க, மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, அத்தனை இருக்கக்கூடிய அத்தனை கொள்ளையும் இவங்க பேரில் இருக்குது. அதே நேரத்தில் தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதற்கும் இந்த திராவிட கட்சிகள் காரணம். ஏன்னா எல்லாரும் படிச்சிருக்காங்க வச்சுருக்காங்கன்ற அந்த ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ஆணி வேர், தமிழகம் இவ்வளவு முன்னேற்றத்திற்கான ஆணி வேர் யாரால் போடப்பட்டது அப்படின்னா திரு மறைந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தான். ஏன்னா அவர் ஆட்சி செய்த 9 வருடங்களில் நீங்கள் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஆட்சி செய்த முதல்வர்களுடைய அந்த சாதனை பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் போல சாதனை பண்ணிய, தனது ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நன்மை செய்த எந்த ஒரு தலைவரையுமே பார்க்க முடியாது. உலக அளவில் கூட பார்க்க முடியாது. எத்தனை அணைக்கட்டுகள், எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை தொழிற்சாலைகள், அவர் கவனம் பூராமே மக்களை பற்றியே சிந்திச்சே இருந்தது. ஆனால் அடுத்து வந்த திராவிட கட்சிகள் எந்த திட்டத்தை போட்டால் நமக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம், இப்படியே கொண்டு வந்து அப்படியே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அதே அப்படியே பழகி போச்சு மக்களுக்கு. அதே பழகி வச்சு இவ்வளோ நாளாக அது ஒரு பெரிய பழக்கமாக இருந்துச்சுங்க. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியை இன்னைக்கு ஒரு இளைய தளபதி, ஒரே ஒரு இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த சரித்திரத்தை மாற்றிருக்கார். நம்பவே முடியல. அதுவும் எங்களை போன்ற நடுநிலைவாதிகளால் உண்மையிலே சொல்கிறேன், நம்பவே முடியலங்க. இது எப்படி இந்த வெற்றி பெற்றார் அப்படின்னா, ஏதோ ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இறைவன் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சக்தியான மிகப்பெரும் மாபெரும் சக்தி மிக்க இரண்டு கட்சிகளை வீழ்த்துறதுனா மிக மிக கடினம். அவ்வளோ சாமானியத்தில் வீழ்த்த விட்டுற மாட்டாங்க. ஆனால் இவர் 2 பேரையும் தள்ளிவிட்டு, 2 இதுகளையுமே தள்ளிவிட்டு இவர் மேலே வந்துட்டார். இளைய தளபதி விஜய். முதலில் அவருக்கு, புதிய முதல்வருக்கு அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் சார்பாக ஒரு மாபெரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஏதோ ஒரு விதத்தில், ஒரு அதிர்ஷ்டத்தில், ஒரு யோகத்தில், இது நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய, இன்னமும் ஒரு பல ஆண்டுகளுக்கு நம்ப முடியாத ஒரு சரித்திரத்தை நீங்கள் படைச்சிட்டீங்க விஜய். ஆனால் இப்போ தான் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு மிக குறைந்த வயதிலே முதல்வராகக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்தார். சரிங்களா? அரசியல் அனுபவம் இல்லை, நீங்கள் திரைப்படத்தில் நடித்த ஒரு அனுபவத்தை தவிர, மக்களுடன் அந்த ஒரு தொடர்பை தவிர அரசியல் ரீதியாக எந்த அனுபவமும் இல்லை. ஆனாலும் மக்கள் உங்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க.
உங்களுக்கு எந்த தொகுதியிலையுமே எல்லா தொகுதியிலையுமே பெரும்பாலும் முகம் தெரியாத வேட்பாளர்கள் தான். உங்களுடைய வேட்பாளர்கள் பூராமே முகம் தெரியாத ஆளுங்க. ஆனால் எந்த நம்பிக்கையில் வந்து உங்களை ஜெயிக்க வச்சாங்க? எல்லா தொகுதியிலையுமே நம்ம தலைவர் விஜய் நிற்கிறார். உங்கள் முகத்துக்காகத்தான் ஓட்டு விழுந்திருக்கு. வேட்பாளர் முகத்தை பார்த்து போடலை, உங்களுடைய முகத்திற்காகத்தான் விழுந்த ஓட்டு தமிழ்நாடு முழுவதும். ஏன்னா நீங்கள் சொல்லப்போனால் இது எம்ஜிஆருக்கு கூட கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்புங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சாரத்துக்குமே முழுமையாக போகல. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே சுற்றுப்பயணம் பண்ணீங்களா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு தான் போனீங்க. போகிற இடத்துல பூரா பிரச்சனையாகவே வந்துச்சு. அப்போ கடவுள் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை எவ்வளோ உயரத்தில் உட்கார வச்சுருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் கடவுளுடைய திருவிளையாடல். ஏன்னா நீங்கள் ஓட்டுக்காக யாருக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. அதே போல் ஒரு வால் போஸ்டர் கிடையாது, ஒரு பேனர், அதிகமான பேனர் கிடையாது. மற்ற பிரச்சாரகர்கள் பண்ண மாதிரி நிறைய மாஸ் பொதுக்கூட்டமோ மீட்டிங்கோ பேச்சுகளோ பேச்சாளர்களோ எதுவுமே யாருமே எங்கேயுமே வரல. சரிங்களா? ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு ரொம்ப ரீச் ஆகிடுச்சு. பொதுக்கூட்டத்தில் உங்களுக்கு வந்து தடை பண்ணுறாங்க, மீட்டிங் போட விட மாட்டேங்கிறாங்க, பேசுகிறப்ப மைக் ஆஃப் பண்ணுறாங்க. அதே போல் ஏதோ ஒரு அசம்பாவிதமாக நடந்த ஒரு விபத்து, ஒரு இறப்பை ரொம்ப ஊதி 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 பெருசாக்கி உங்களை இந்த கட்சிக்காரங்கள், திராவிட கட்சிகள் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. மக்களுக்கு உங்கள் மேலே ஒரு அனுதாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. அதே போல் உங்களுடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படத்தை பிளாக்கில் வெளியிட்டு அந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திடுச்சு. குடும்ப பிரச்சனை அதை ஊதி பெருசாகிட்டாங்க. ஸோ இவ்வளவும் சமாளித்து இறைவன் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்து இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துக்கு கொடுத்துருக்காரு. பொறுப்பு வந்து இது வந்து சாதாரண பொறுப்பு இல்லை தளபதி, இது மிகப்பெரிய பொறுப்பு. நீங்கள் உங்களுடைய ஜெயித்து வரக்கூடிய எம்எல்ஏக்களை கண்டிப்பாக நீங்கள் கண்காணிக்கணும். ஏன்னா உங்களுக்காக வந்த ஓட்டு, அவங்களுக்காக வரல ஓட்டு. அவங்க இதாக சாக்குன்னு உட்காந்துட்டு கொள்ளையடிக்கணும், சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர். ஸோ அதனால் நீங்கள் எம்ஜிஆர் அப்படி தான் முதல்வராக உட்காரும்போது என்ன செஞ்சார்? ஒரு தனி துப்பறியும் டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிட்டார். ரிட்டையர்மெண்ட் ஆன போலீஸ் ஆஃபீஸர்களெல்லாம் ஒரு முக்கியமான நம்பிக்கையான ஒருத்தரை கையில் வச்சுக்கிட்டு அனைத்து எம்எல்ஏக்களையுமே வாட்ச் பண்ணார். ஏதாவது ஏன்னா அவங்களால கட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல. எம்ஜிஆருக்காக விழுந்த ஓட்டு தானே அது. அதே போல் தான் இப்போ இதில் வந்து விஜய் என்ற ஒரே தனி நபருக்காக தான் விழுந்திருக்கு அத்தனை போல் ஓட்டும். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி 1.5 கோடி ஓட்டு வந்து உங்களுக்காக மட்டும்தான் விழுந்திருக்கு. குறிப்பாக பெண்கள் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க தளபதி விஜய். நீங்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். போதை இல்லாத தமிழ்நாடை கொண்டு வாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுங்க. சரிங்களா? கனிம கொள்ளை இதை பூரா நிப்பாட்டுங்க. ஏன்னா இனி வர்ற தலைமுறைக்காவது இருக்கக்கூடிய கனிம வளங்களாவது இருக்கட்டும். நல்ல நல்ல உங்கள் கையில் தான் அவ்வளோ பவர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் மேன். அப்போ நீங்கள் நினச்சா எதனாலும் செய்யலாம். ஸோ அதனால் நல்ல மக்களுக்கு நல்ல திட்டங்களை முன்னெடுத்து செல்லுங்க. சரிங்களா? ஏதாவது மத்திய சர்க்கார்லேருந்து மக்களுக்கு பாதிப்பான திட்டங்களாக இருந்தால் முழு மூச்சாக எதிர்த்து போராட்டம் பண்ணுங்கள். அதே போல் முக்கியமாக உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை நீங்கள் நல்ல முறையில் கண்காணிங்க. ஏன்னா இருக்கிற யாருமே சுத்தம் கிடையாது. நீங்கள் மட்டும் நல்லவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய கட்சிகள்லேருந்து பல கட்சிகள்லேருந்து வருவாங்க. அதில் சில திறமைசாலிகள் நல்ல நேர்மையான ஆட்களை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய கட்சி நீங்கள் நல்ல முறையில் ஆட்சி பண்ணிங்கன்னா நிரந்தர முதல்வராக இருக்கலாம். திராவிட கட்சிகளை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒடுக்கிட்டீங்க. இது யாராலையுமே செய்ய முடியாத ஒரு சாதனையை எப்படியோ இது ஒரு இன்னமும் கிள்ளி பார்த்தாலும் வந்து நம்ப முடியல. அப்படி ஒரு சாதனையை நீங்கள் படைச்சிட்டிங்க. ஸோ அதனால் உங்கள் ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துவிடக்கூடாது. நீங்கள் மிகச்சிறந்த முறையில் ஆட்சி பண்ணுங்கள். ஊழலற்ற ஆட்சியை கொடுங்க மக்களுக்கு. ஒரு மக்கள் திருப்தியாக வாழக்கூடிய ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க. டாஸ்மாக் கடைகளை குறைங்க. ஏன்னா பாவம் பெண்கள் வந்து நிறைய பேர்
இன்றைக்கி குடும்பத்தை நடத்த கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டில் பூரா குடியார பயலாக இருக்காங்க. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு கடையில் ஒரு நண்பர் சொன்னார், பக்கத்தில் வந்து ஒரு காய்கறி கடையில் ஒரு அம்மா வேலை வாங்குறேன். ஆனால் அந்த கடைக்காரங்க அந்த அம்மாவுக்கு சரியாக சம்பளம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா வந்து ஏட்ட வந்து போகும்போது எங்கள் வீட்டுக்காரன் வந்து குடியார பயலாக இருக்கான், அவன் அப்படி குடியாரனாக இருக்கான்ட்டு நான் இங்கே வேலைக்கு வந்தேன். இவங்க அதுக்கு மேலே எங்களுக்கு வேலை பார்த்த சம்பளம் கூட தர மாட்டேங்கிறாங்கன்றாங்க. ஸோ அப்போ ஒரு பெண் வந்து வேலைக்கு வர்றா அப்படின்னாலே அந்த வீட்டில் அந்த ஆண் வந்து உருப்படாவனா இருப்பான்னு தான் அர்த்தம். ஒன்று குடியார பயலாக இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு போக சோம்பேறியாக இருக்கான். ஸோ அதனால் நிறைய பெண்கள் இன்றைக்கி குடும்ப தலைவிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன நலத்திட்டங்களை அறிவிக்கலாம்னு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்துங்க. 200 யூனிட்டு கரண்ட் ஒவ்வொரு வீட்டுக்கும் இலவச மின்சாரம் தரணும்னு சொல்லியிருக்கீங்க, அமல்படுத்துங்க. அது நல்ல திட்டம் தான். அதே போல் அனைத்து பஸ்ஸுகளிலுமே பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை அமல்படுத்துங்க. அதே போல் மாணவர்களுக்கு கல்விக்கடன் அதுக்கு சலுகை நிறைய சொன்னீங்க, செய்யுங்க. நிறைய அதாவது என்ன செய்யணுமோ நல்ல விஷயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் தான் நிரந்தர முதல்வராக இருப்பீங்க, அதில் மாற்றமே இல்லை. போக உங்கள் எம்எல்ஏக்களில் நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அதில் நிறைய பேர் தவறு செய்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்கள நீங்கள் கண்காணிச்சுட்டே இருக்கணும். முக்கியமாக அமைச்சர்களை நல்லவர்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து போடுங்க. ஏன்னா உங்கள் எம்எல்ஏக்கள்லேயோ யாரோ தவறு செய்கிறாங்க, அமைச்சர்கள்லேயே யாரோ தவறு செய்கிறாங்க, ஊழல் செய்கிறாங்கன்னா நீங்கள் தயவு தாட்சண்யம் பாரபட்சம் எதுவும் பார்க்காதீங்க, சும்மா தூக்கி விட்டறிஞ்சிருங்க. எம்ஜிஆர் அதுதான் செஞ்சார், ஜெயலலிதா அம்மா தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, இவங்க மேலே இல்லை. ஏன்னா இவங்களை வச்சு நீங்கள் இல்லை, உங்களை வச்சு தான் எல்லாருமே இருக்காங்க. தமிழ்நாடே இன்றைக்கி உங்கள் கையில், உங்களை நம்பி தான் பொறுப்பை படைச்சிருக்காங்க. முதலமைச்சர் பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு, மிக சரியான பொறுப்பு, சரியான ஆள் நீங்கள் அப்படிங்கிறத நினச்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியிலும், கட்சியில் வந்து அதாவது படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தீங்க, அதே போல் ஆட்சியிலும் அகில இந்திய அளவில் பாராட்டத்தக்க அளவில் நல்லது செஞ்சீங்கன்னா இந்தியா பூரா பேசும். ஸோ அதனால் நல்ல திட்டங்களை அமுல்படுத்தி எந்த கட்சிக்காரர்களையும் தவறு செய்ய விடாமல் நீங்கள் அதை கண்காணித்து தமிழக மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களைப் போல் ஒரு சிறந்த முதல்வர் இல்லை அப்படின்றது தமிழகம் மட்டுமல்ல, இந்த உலகமே பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர். ஏன்னா இன்றைக்கி தான் வர்றீங்க, மிகச்சிறந்த வாய்ப்பு உங்களுக்கு. ஏன்னா வயசு கம்மி, நீங்கள் நினைத்தால் நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் முதல்வர் பதவியிலே இருக்கலாம் அப்படின்ற கேட்டுக்கிட்டு மிகச்சிறந்த ஒரு முதல்வராக நீங்கள் வர வேண்டும். இந்த தமிழகம் நீங்கள் நல்லா இருக்கணும், இந்த நாடு முன்னேறன்னு வாழ்த்தணும் என்று கேட்டுக்கொண்டு, இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு, இனிமேல் என்ன இளைய தளபதி, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதி நிலையம் சார்பாக வாழ்த்துக்களும் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.